உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டிற்கு நிபந்தனையுடன் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்போம். கோபிநாத், வணக்கம். என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் கோபிநாத். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு வருகின்ற 23ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீசாலை என்ற இடத்துல நடத்துவதற்கான அனுமதி கோரி கடந்த மாதம் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையிடம் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் ஒரு மனுவை கொடுத்தாருங்க. இந்த மனுவை உடனடியா விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட காவல்துறை அந்த பகுதியில போய் ஆய்வு மேற்கொள்றாங்க. தேசிய நெடுஞ்சாலை ஓரம் இருப்பதனால கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு அச்சத்துல காவல்துறை அனுமதி வழங்குவதில் சற்று தயக்கம் காட்டினாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில 85 ஏக்கர்ல நாங்கள் அனுமதி மாநாடு நடத்த போறோம்னு சொல்லும் போது பார்க்கிங் என்ன பண்ண போறீங்க, யார் யார் கலந்துக்க போறாங்க, விஐபி யார் யாரு, என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு 21 கேள்விகள் கேட்டு விளக்கம் கேட்ட நோட்டீஸ விழுப்புரம் மாவட்ட காவல்துறை தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்திடம் கொடுத்தாங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி இதற்கான பதிலையும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் விழுப்புரம் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் அவர்களும் வழங்கப்பட்டது. இந்நிலையில தற்போது 33 நிபந்தனைகள் கூடிய அனுமதியை தற்போது விழுப்புரம் மாவட்ட காவல்துறை வாங்கியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, சென்னை தேசிய திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஒரு நிமிடத்திற்கு இந்த பகுதியை சுமார் 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் கடந்து செல்வது வழக்கம். ஒரே ஒரு நிமிஷம் 60 செகண்டுக்கு 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் செல்வது வழக்கம். இது மாதிரி போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதுல காவல்துறை ரொம்ப தெளிவா இருக்காங்க. பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது. சராசரியா பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே அனுமதி கோரியது 1.5 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லி. ஆனால் நேற்று முன்தினம் கொடுத்த விளக்க கடிதத்துல சுமார் 50,000 பேர் மட்டும்தான் மாநாட்டுக்கு வருவார்கள் என அந்த விளக்கமும் தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில 33 நிபந்தனைகள். இதுல முக்கியமான விஷயம் பார்க்கப்படுவது போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமல் வருகிற தொண்டர்களுக்கு அவங்களுக்கு தங்கறதுக்கு டிராபிக், பார்க்கிங், இது மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க ஃபில் பண்ணி அதோட தேவைகளை நிறைவேற்றணும், பூர்த்தி செய்யணுன்றது காவல்துறையோட ஒரு முக்கியமான 33 நிபந்தனைகளை விதிச்சு தற்போது அனுமதிய மாவட்ட பொறுப்பாளர் பரணி பாலாஜி தற்போது வாங்கியிருக்காங்க. இன்னும் அந்த சீல் பிரிக்கப்படல. இது பொதுச் செயலாளர் ஆனந்தோட பேர் போட்டு அந்த நிபந்தனைகள் கொடுத்திருக்கிறதுனால சீல் பிரிக்காம இருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் ஆனந்த் அவர்கள் இதை பிரிச்சு படிச்சு பார்த்துட்டு முழுமையான தகவலை வெளியிடுவார்னு சொல்லி நம்ம கிட்ட இப்போ பேட்டி அளித்த மாவட்ட பொறுப்பாளர் பரணி பாலாஜி தெரிவித்த தகவலை பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.